ஆரம்பங்க சார், எதனா சொல்ல வரீங்களா? ஆஹ் நம்ம அவங்க அம்மா சொன்னாங்க, அமுதாம்மா சொன்னாங்க, ஆறுமுகன்னு பேர், சண்முகத்தை ஆறுமுகன்னு பேர். எங்கள் தாத்தா காலத்தில் வச்சது பேர். பரம்பரை நிலைக்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கு அந்த காலத்தில் வச்ச பேரை வந்து அப்படி சொன்னாங்க. அதை சொல்ல வந்தேன். நீங்கள் சொன்னபடி வந்து ஒரே நேரத்தில் ஒரே நாட்டில் ஒரே நேரத்தில் இங்கே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே காலை 4 மணிக்கு விடியற்காலம் வந்துருச்சு, வந்து 4:30 5 மணிக்கு இங்கே கனடாவில். 8 மணி வரைக்கும் தான் இங்கே வெயில் இருக்குது வந்து எனக்கு. நேற்று எல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு 8:30 மணி வரைக்கும் நல்ல வெயில். போங்க நாங்கள் சாப்பிட என்னடா இன்னும் நேரம் ஆகிப்போச்சு, இன்னும் இப்போ வெளிச்சமாக இருக்குன்னு பார்த்தா இன்னும் பகல் பொழுது இங்கே ரொம்ப நீட்டிப்பாக இருக்கிறது வந்து. அதனால் வந்து நீங்கள் சொல்கிறபடி வந்து நாலு வந்து ஒவ்வொன்றும் அவங்க ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த காலத்தை வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டதுனால அந்த இதை பொருளத்தில் நான் கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால முதல்ல என்ன கருத்து பேசுனீங்கன்னு எனக்கு தெரிய வரல. அதனால் நான் வந்து பின்னால் முழுமையாக பார்த்துட்டு திருப்பி கருத்து சொல்லலான்ட்டு இருக்கிறேன். நன்றி சார். இல்ல, அதாவது என்னன்னா, இன்னைக்கு நாள் எப்படி வந்ததுன்றதுதான் பேசணும். நாள் ஆரம்பிச்சோம், கிழமைகள்னு போட்டா அந்த கிழமைகள் எப்படி வந்தது, அந்த கிழமைகளுக்கு பேர் எதுக்கு சூட்டினாங்க, அந்த பெயர் ஆமாம், சூட்டல் எப்படி வந்ததுன்றதுதான் நம்ம பேசணும். அது அது ரைட். பேஸ் பண்ணி அந்த பெயருக்கு வந்து ஒரு நாளை குறிப்பிடுறதுக்கு தான் பேசியிருக்கோமே தவிர, அதுக்கு வந்து நல்லது கெட்டதுன்றதுக்கெல்லாம் செவ்வாய்க்கிழமைனா கெட்ட நாள், வெள்ளிக்கிழமைனா நல்ல அது நாள்ன்றதெல்லாம் அது நம்ம அது அது முடிவெடுக்கிறது நம்ம ஒரு குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சரியான எங்கள் முறை இல்லை. அப்படி அந்த சிந்தனை வேணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நமக்கெல்லாம் பேர் வச்சிருக்கிற மாதிரிதான் அது சார். பேர் வச்சிருக்காங்க, அவ்வளவுதானே தவிர நமக்கெல்லாம் பேர் வச்ச மாதிரிதான் அது. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அப்படின்னா ஒரு ஒரு நமக்கு கண்ணுக்கு தெரிந்த மேல தெரிஞ்ச கிரகங்களையும் சூரியனையும் சந்திரனையும் பார்த்துதான் அது பேர் வச்சிருக்காங்கன்றது சொல்றதுதான் அந்த நிகழ்ச்சியை சொன்னேன். கொஞ்சம் ஒரு விளக்கம் கேட்டு நம்ம பேசி வைப்போமே, 4 பேர் பார்த்தாங்கன்னா கொஞ்சம் யோசிக்க மாட்டாங்களா, சிந்திக்க நல்லது சார். அது மாட்டாங்களா நல்லது. அது அப்படின்னு. எனக்கு ஒரே ஒரு கருத்து இருக்கு சார். ஒரே ஒரு இப்போ பார்த்து அஹ் நாம இந்த ஒரு கருத்துல இருந்து அது இன்னைக்கு இப்போ ஒன்றும் வேண்டாம். இப்போ நம்ம எங்கள் வீட்டில் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, இன்னைக்கு வந்து இது பண்ணக்கூடாது, இந்த காரியம் பண்ணக்கூடாது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மட்டன் எடுக்கக்கூடாது, சிக்கன் எடுக்கக்கூடாது. இப்படி இப்படியெல்லாம். வியாழக்கிழமை சாய்பாபாவுக்கு பிடிக்காது. இப்படி அதனால எந்த கிழமையும் யாரும் பார்த்து வைக்கிறதில்லை. நமக்கு வந்து நீங்கள் சொன்னபடி வந்து அவங்கவங்களுக்கு பிடித்தமானதை வந்து அந்தந்த நாளில் சில கடவுள் வந்து கடவுள் ஒருத்தர் கிடையாது, இருக்கிறாருன்னு நினச்சிக்கிட்டோம்னா வந்து என்ன சொல்லலாம் வந்து கடவுள் வச்ச அந்த நாள் வந்து எல்லா நாளும் வந்து கெடுதியான நாளே கிடையாது. எல்லா நாளும் நல்ல நாள் தான். அதனால நாள்கள் வந்து நம்முடைய பயன்பாட்டுக்கு நமக்கு தேவையானதை வச்சுக்கிட்டோங்கிற ஒரே காரணத்தை தவிர இந்த பஞ்சாங்கத்தை சொன்னீங்க வந்து அந்த அமுதாமா சொன்னதுக்கு ஒரே ஒரு சின்ன கருத்து. கிழமையை பார்த்து, அதாவது இன்றைக்கு என்ன நட்சத்திரமும் மூலத்தையும் பார்த்து கட்டத்தை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு போனதுல அடிபட்டதுல நானும் ஒரு ஆள். சார் ஜாதகம் 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 ஜாதகத்துக்கு ஜாதகம் அந்த கட்டம் வருதுல்ல பஞ்சாயத்தில், அந்த கட்டத்தில் வர்றதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 7 வருஷமாக பையன் பார்த்துருப்பேன் என் பொண்ணுக்கு வந்து. அதில் வந்து ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். கேட்டால் வந்து மூல நட்சத்திரம்னு சொன்னாங்க. வந்து மூல நட்சத்திர பொண்ணு வந்து கடைசியில் வந்து எனக்கு உதாரணம் எவ்வளவோ இது பார்த்தேன் வந்து. இத்தனைக்கும் பிஇ முடித்து எம்எஸ் முடித்து நல்ல ஒரு பெரிய கம்பெனியில் வேலை கிடச்சி மாதம் வந்து 7 லட்சம் 8 லட்சத்துக்கு மேலே சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கு வந்து நல்ல மாப்பிள்ளை கிடைக்கல வந்து. கேட்டால் ஜாதகம் சரியில்லை, எல்லாம் சரிங்க, எல்லாம் பொருந்தி இருக்கு, கடைசியில் ஜாதகம் சரியில்லைன்னு சொல்லி முடிச்சாங்க வந்து. அட என்னடா போங்கடா, நான் எந்த ஜாதகமும் பார்க்குறேன், ஜாதி மதம் முதல் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டு எல்லாம் ஒன்று பிரயோஜனம். கடைசியில் என்ன, விரும்பிய பையன் விரும்பிய பொண்ணை விரும்புறது தான் நல்லதாக போச்சு. அது ஒன்று தான் வந்து நாங்கள் எடுத்துக்கிட்ட ஒரு நல்ல முடிவு. உனக்கு எந்த பையன் பிடிச்சிருக்கோ சொல்லு, அதை முடிச்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதே போல் பையன் வந்தால் அதே போல் முடிச்சு வச்சோம். அருமையாக இருக்குது, வாழ்க்கை ரொம்ப நல்லா செட்டில் ஆகிருக்கு. எதுக்கு சொல்ல வந்து அந்த நாளும் கிழமையும் நலிந்தவர்கள்னு சக்கரபாணி சொன்னார் இல்லையா, உண்மைதான். நான் நொந்து போயிட்டேன் இந்த இதில் வந்து. அந்த அனுபவத்தில் சொல்ல வர வந்து இந்த நான் என்றைக்கும் எந்த நாளும் பார்க்கறது இல்லை, எல்லா நாளும் நல்ல நாளே அப்படிங்கிறது தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கிறோம் வந்து. எடுத்துக்கொண்ட தலைப்புக்கு ரொம்ப அருமையான விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி சார், ஸ்டீபன் சார், வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி. பொண்ணுக்கா பையனுக்கா சார்? பொண்ணுக்கு தான் பார்த்தேன். என் பொண்ணுக்கு வந்து கல்யாண கடைசியில் வந்து 31வது வயசுல தான் முடிஞ்சது. ஆனால் நான் பார்க்க ஆரம்பித்தது 23வது வயசுலேருந்து பார்க்க ஆரம்பித்தேன். 24 அவள் எப்போ எம்எஸ் போனாலும் வந்து ஜெர்மனிக்கு, அப்போ இருந்து பார்க்க ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட நான் ஒரு 1000 2000க்கு மேலே பார்த்துருப்பேன். அந்த அளவுக்கு நொந்து போயிட்டேன் வந்து. இருக்கிற எல்லா இதுலேயும் வந்து போட்டு எல்லாத்தையும் பார்த்தா கடைசியில் வந்து ஜாதகம் கொடுப்பாங்க. என்னையா எனக்கு ஜாதகம்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாதுன்னு சொன்னால் கூட அதை விரும்பலை வந்து யாரும் வந்து. இல்லை எப்படியா கொடு, பிறந்த தேதி இருக்கு, இதை வச்சு நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்லி கொடுத்த வந்து. உண்மையை சொன்னதுனால வந்து இதை வந்து கட்டம் போட்டு மாற்றி கூட கொடுத்துறான். நமக்கு அது தேவையில்லை, உண்மையை சொல்லி கொடுத்தேன். எல்லாம் பொருந்திய ஒரு நேரத்தில் இதெல்லாம் வந்து கடைசியில் வந்து அது மூல நட்சத்திரம் ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்ட்டாங்க வந்து. அது வந்து குடும்பத்துக்கு ஆகாது அப்படின்னு. என்ன ஆகலை கடைசியில். இப்போ அவளுக்கு வாழ்க்கை நல்லா இருக்குது அப்படிங்கிறத நினச்சி சந்தோஷம் வந்து. அவ்வளோதான். இந்த நாள்
ஆமா இப்ப கல்யாணம் ஆயிடுச்சா? மூலம் மூலம் கல்யாணம் கல்யாணம் ஆயிடுச்சுமா. கல்யாணம் ஆகி 2 வருஷம் வெரி ஆயிடுச்சுமா. குட், கங்க்ராட்ஸ் சார். இதுல கூட சார் பெண்களுக்குன்னா நிர்மூலம், சார் ஆணுக்குன்னா அரசாளும். சார், நான் மூலம் ஆமா தான் சார். அதுதான் பெண் மூலம் பேரரசு ஆளும் சார். ஆண் மூலம் அரசனா, பெண் மூலம் பேரரசன். அது வந்து அது அதான் நம்ம தமிழ்ல கூட அந்த மாதிரி சொல்லிக்கணும். நிர்மூலம்னு தான் சொல்வாங்க. பெண் அது வந்து மூலம் நிர்மூலம். சார் பெண்ணுன்னா எப்பயுமே அப்படிதான் சார் அது. சார் இதெல்லாம் விட்டுருங்க சார். 10 பொருத்தமும் பொருந்தி வாழறவங்கல்ல நல்லா இருக்கிறாங்க. பல பேர் பல பல கோணங்கள்ல போனவங்க எனக்கு தெரியும். பல கோணங்கள்ல போனவங்களுக்கு நான் கவுன்சிலிங் கொடுத்துருக்கேன். பல கோணங்கள்ல 10 பொருத்தமும் பொருந்தி எல்லாம் முறைப்படி கல்யாணம் பண்ணி சாதாரண இல்ல 20-30 லட்சம் போட்டு கல்யாணம் பண்ணீங்க அடுத்த 1 மாசத்துல பிரிஞ்சு போனவங்க இருக்கிறாங்க. உண்மைதான் உண்மைதான். சார் அதே மாதிரி லவ் மேரேஜ் பண்ணவங்களும் டைவர்ஸ் பண்ணவங்க லவ் இருக்காங்க. மேரேஜ் பண்ணவங்களும் டைவர்ஸ் பண்ணவங்க இருக்கிறாங்க. அரேஞ்ச் மேரேஜ் பண்ணவங்க நல்லா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நீங்க எதுவுமே பார்க்க மாட்டீங்களா சார் ஸ்டீஃபன் சார்? நான் பார்க்க மாட்டேன் மேடம். நான் யாருக்கும் பார்த்ததில்ல. எந்த அதெல்லாம் எதுவுமே பார்த்தது இல்ல மேடம். என் பசங்களுக்கும் நான் எதுவுமே ஜாதகம் எல்லாம் பார்க்கல. ராவுகாலம் கேக்குறாங்க. என் தம்பிங்களுக்கும் எதுவும் பார்த்தது கிடையாது. எதுவுமே பார்த்தது கிடையாது. எதுவுமே இல்லம்மா, எனக்கு கூட இல்ல, நம்பிக்கை இல்ல. செவ்வாய்க்கிழமை கல்யாணம் பண்ணிருக்கீங்களா சார்? என்ன மேடம்? செவ்வாய்க்கிழமை கல்யாணம் பண்ணலாமே. நாங்க பண்ணல, அது வேற விஷயம். பண்ணலாம். நான் நிறைய விஷயங்கள் நான் சொல்றேன். நிறைய விஷயங்கள் எனக்கு நல்லதெல்லாம் செவ்வாய்க்கிழமை தான் நடக்கும். நான் நிறைய அதுதான் நான் சொல்லலான்னு வந்தேன் மேடம். நிறைய விஷயங்கள் எனக்கு செவ்வாய்க்கிழமை தான் நடக்கும். சாரோட தங்கச்சிக்கும் அப்படிதான். நாங்க நிறைய பார்த்தோம். 10 வருஷமா பொண்ணு மாப்பிள்ளை பார்த்தோம். 28 வயசுலதான் ஒரு கட்டத்துல ஒரு ஹால்ல 2 இடத்துல சொல்லி வச்சிருந்தோம். 2 பேரும் ஒரே டைம்ல வந்தாங்க மேடம். 2 பேரும் 2 பக்கம் சேர்ல உக்காந்த மேடம். எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. எங்க நாத்தனார் விஷயத்துல வரவே மாட்டேன்ட்டா. அதுக்கப்புறம் அவளை கூட்டிட்டு வந்து சும்மா ஒரு கையெடுத்து கொடுக்க சொல்லிட்டு நாங்க சொல்லிட்டு போயிட்டோம். அதெல்லாம் கூட செட் ஆகல. ஆனா இப்ப எங்க நாத்தனார் வீட்டுக்கார அண்ணா வந்தது செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் தான் வீட்டுக்கு வந்தாரு. அந்த நேரத்துல எங்க நாத்தனார் வீட்டுல கூட இல்ல. செவ்வாய்க்கிழமை அந்தோனியார் சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தாங்க. இவர் உக்காந்து காத்துங்க கண்டாரு. மோகன் மாதிரி, மௌனராகும் மோகன் மாதிரி காத்துங்க கண்டாரு. அதுக்கப்புறமா தான் எங்க நாத்தனாரே வந்தது சர்ச்சில இருந்து. அதுல ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, அந்த அம்மா வீட்டுல இருந்தாங்கன்னா ஆம்பளை மாதிரி இவங்களோட ஷர்ட்டிங்ல போட்டுக்கின்னு ஒரு பாவாடையை கட்டின்னு இருப்பாங்க. அன்னைக்கு பார்த்து அவ சர்ச்சைக்கு போயிட்டு வந்ததால அழகா உடுத்திக்கின்னு சாரி எல்லாம் போயிட்டு வந்த உடனே அவர் பார்த்த உடனே அவருக்கு பிடிச்சி போச்சு. அவருமே ஒரு கம்பல்ஷன்ல தான் அன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்தாரு. கல்யாணம் வேண்டாண்டவரு அன்னைக்கு எங்க நாத்தனாரை பார்த்த உடனே பிடிச்சி போச்சு. செவ்வாய்க்கிழமை தான் அவரு வேணும்னே வருவாரு. அவரு எதையுமே பார்க்க மாட்டாரு. செவ்வாய்க்கிழமையில தான் வருவாரு. கல்யாணம் ஆன பின்னர் கூட கூட்டு போவாரு. குழந்தைய தூக்கின்னு போறது. எங்க அத்தை எவ்வளவோ சொல்லுவாங்க. எங்க அத்தை நிறைய பாப்பாங்க. கிறிஸ்டினா இருந்தா கூட அந்த சுத்து வட்டாரத்துல இருக்கிற மக்கள் கூட பழகி அத்தை பொண்ணு இப்படி அனுப்பக்கூடாது, அப்படி போகக்கூடாது, அதெல்லாம் பாப்பாங்க. ஆனாலும் இவரு கேட்கவே மாட்டாரு. நாங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டோம்னா எங்களை கோச்சிக்குவாங்க எங்க அத்தை. வேற வழி இல்லாத. ஆனா நல்லாதான் இருக்கிறாங்க. நாங்களும் அந்த செவ்வாய்க்கிழமை அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப உகந்த நாள் மேடம். சார் தமிழ் ஆக்சுவலா செவ்வாய்க்கிழமை மேலோட்டமா தாங்க சார் அப்படி சொல்றாங்க. ஆனா செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாள்னு நிறைய பேர் அந்த நாளை பயன்படுத்தவும் செய்வாங்க. அதாவது என்னன்னா, எனக்கு வேணும்னா நான் செவ்வாய்க்கிழமை நல்ல நாள் எடுத்துக்குவேன். எனக்கு வானான்னா செவ்வாய்க்கிழமை கேட்ட நாள்னு எடுத்துக்குவேன். இது உனக்கு தகுந்த மாதிரி எல்லாமே மாத்திக்க. ராகுகாலம் ஆயிடுச்சு எனக்கு கிளம்பணும் அப்படின்னா, ஏதோ ஒரு பொருளை வெளியே போயிடுச்சுன்னா எனக்கு ராகுகாலம் எல்லாம் சரியா போயிடுச்சு, எல்லாம் போயலாம் கிளம்பலான்னு போயிடுறோம். அதே மாதிரி நம்ம ஒரு பேக் எடுத்து போய் வெளில செவ்வாய் வெள்ளி எல்லாம் இட் டிஃபர்ஸ் சார். அவங்கவங்களுக்கு வாட் எவர் சூட்ஸ் யூ. இப்படியே ஒரு சிலர் இருக்காங்க. சனிக்கிழமை ஒருத்தர் பொறுத்துதான் அவங்கவுங்களுக்கு தான் அது அப்படின்னு சொல்றவங்களும் ஒரு சிலர் இருக்காங்க. அதெல்லாம் மாத்த முடியாது, ஒண்ணும் மாத்த முடியாது. சனிக்கிழமை ஒருத்தர் இறந்துட்டாருன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு கோழி குஞ்சை கட்டி விடுவாங்க. அது பாவம். மத்த நாள்லயே கோழி வெட்டுறாங்கல்ல சார். இதுல என்ன? இல்ல வெட்டுறது இல்ல மேடம். அந்த பிணத்து பாறையோட ஒரு கோழி குஞ்சை கட்டி அனுப்புவாங்க. சனி தொடங்கிடுமா. சனிக்கிழமை இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு கோழி அனுப்புறது ஒரு பக்கம் இருக்குது. ஒரு பொம்மைய கூட வைப்பாங்க சார். இல்ல மேபி வெஜிடேரியன்ஸ் will do that. மேபி இருக்கலாம். சனிக்கிழமை படம் தொட தேடுமா, இன்னொரு டெத் வந்துருமா. அதுக்காக இந்த கோழி குஞ்சை கட்டி அனுப்பினா அவன் கடைசியில எடுத்துட்டு போவாங்க. சக்கரபாணி சார், இது எல்லாமே they must have experienced certain things. அவங்க அனுபவத்துல நிறைய விஷயங்களை பார்த்திருப்பாங்க. இப்ப ஒண்ணும் இல்ல,
நம்ம மருத்துவத்துல வந்து ஒரு 1000 பேரை வச்சுதான் ஒரு ரிசர்ச் பண்றாங்க. சுகருக்கு இப்ப 5க்கு மேல 6க்கு மேல இருந்தது அப்படின்னாக்கா அது வந்து சுகர் கேஸ்ன்னு சொல்லிடுறாங்க, டயபெட்டிக்ஸ்ங்கிறாங்க. அதே மாதிரிதான் அவங்களும் ஒரு 1000 வந்து பார்த்திருப்பாங்க. அதுல ஏதாவது அவங்களுக்கு தோணி இருக்கும், அதனால வந்ததுதான். இல்ல மேடம், சரிங்களா? அறிவியல் பூர்வமா எதை சொன்னப்ப நீங்க சுகருக்கெல்லாம் சொன்னீங்க, அதெல்லாம் ஓகே. சார் அது ஆனா இது சுகருக்கெல்லாம் சொன்னது எப்படி சார் ஓகே ஆகும்? பொதுவாவே 1000 பேரை ஒரு ஜிம் வச்சுட்டு எல்லாமே ஆஹா, based அது on அந்த காலத்துல analysis. இல்லாத நேரத்துல மேடம், இப்ப கண்ணுக்கு தெரிஞ்சு ஒருத்தர் இறந்துட்டாரு, அதுக்கு வந்துட்டு அவர் இன்னொருத்தரையும் சேர்த்து எடுத்துக்குவாருன்ற ஒரு நம்பர் ஒன்றா அந்த they நம்பிக்கை must have இருக்குதே. seen சார். அந்த மாதிரி பார்த்திருப்பாங்க சார். அந்த அன்னைக்கு இறக்குறவங்க கூட போன மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அதனால அவங்க அந்த அதாவது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல மாதிரி பண்ணிருக்காங்க. நம்புறவங்க இருக்கிற வரைக்கும் நீங்க என்ன சொன்னாலும் நடக்காது சார். தேங்க்யூ விட்டுருங்க சார். சார். தேங்க்யூ சார். என்ன சொன்னாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நம்பிக்கைன்னு உள்ள வந்துச்சு அப்படின்னா அந்த நம்பிக்கை ஆவியோட உலாவின்னு தான் இருக்குமே சார் தவிர நான் சொன்னது இந்த ஆவியோட நம்பிக்கையை சொல்லல சார், எப்படி வந்திருக்கும்னு சொன்னேன். அதாவது ஒரு விஷயம் வந்திருக்குதா வந்து இல்லையான்றது நமக்கு எப்படி தெரியாது. வந்திருக்கும் அப்படிங்கறத சொன்னேன் நானு. வந்திருக்குன்றது உங்களோட முடிவு. சார் இல்ல சார், எப்படி வந்திருக்கும்னு சொல்றதுல என்ன ஆகுதுன்னா, இப்ப வந்து இது வந்து நம்ம ஃபாலோ பண்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் போகும். நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, பிரிட்டிஷ்காரங்க கொண்டு வந்து எல்லாத்தையும் நம்ம மேல திணிச்சிட்டு போயிட்டாங்க. இப்ப வெளிவரதுக்கு நம்மளுக்கு டைம் எடுக்கும். சேம் லைக் தட் நம்மளுக்கு டைம் எடுக்கும். நிச்சயமா நான் இல்லைன்னு சொல்ல வர்றேன். நான் இப்ப கூட வந்து நம்ம பேசுறதுனால நம்ம சொல்றதுனால எல்லாரும் மாறிட போறோமான்றது இல்லை. ஆனாலும் ஒரு சின்ன சிந்தனை பொரிய உருவாக்குறதுக்கு தானே தவிர மற்றபடி இது வந்து நாளைக்கே போய் வெள்ளிக்கிழமை எதுவும் செய்யக்கூடாது, செவ்வாய்க்கிழமை எதுவும் எல்லாம் செய்யலாம் அப்படின்றதுக்கு யாரும் போய் செஞ்சிட போறது இல்லை, மாத்திக்கவும் போறது இல்லை, அது வேற விஷயம். ஆனாலும் ஒரு சின்ன சிந்தனை, பொதுவா நாள்ன்றது கிழமைகள்ன்றது நம்ம ஒரு காலத்துல தேவைப்பட்டதுனால இது பெயர் வச்சோம். அந்த பெயர் வந்து பாபிலோனியர் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச சூரியனையும் சந்திரனையும் மற்ற கிரகங்களையும் வச்சுட்டு அதுக்கும் பேர் வச்சது நம்ம தான். அந்த பெயர்கள் மூலியமா நம்ம கிழமையா ஒரு 4-7 நாள் வகுத்துக்குனாங்க. அது ஒரு சிஸ்டமா வந்ததுனால 7 நாள் அந்த 4 வாரம் வச்சு ஒரு மாசம் வந்ததுனால அது 30 நாள் கணக்கு பண்ணி வச்சாங்க. ஒரு 600 நாள் 665 நாள் சூரியன் சுத்துறத அது கணக்கு கூட 4-7 28 நாள் தாங்க சார். 28 நாள் தான் வருது. 28 நாள் தான். அதுவும் நம்மள 7 மாதிரி வந்து தான். பிளானட் சார். ஆ. 7 வந்து பிளானட். 7 பிளானட் கிடையாதுங்க. ஆமா சார். ஆமா நீங்க மறுபடியும் தப்பு இல்ல இல்ல தப்பா நீங்க சொல்லாதீங்க. வந்து 7 சண்டேவும் மண்டேவும் நம்ம வந்து சூரியன் சந்திரன் நம்ம சொல்லிக்கிறோம். பட் 7 days is equivalent to 7 planets தான் சார். 7 பிளானட்ஸ் இல்ல, நமக்கு கண்ணுக்கு தெரிந்த மிகப்பெரிய உருவம் வந்து முதல்ல சூரியன். அத முதல் இதுல கன்சிடர் பண்ணிருக்காங்க. பெரிய உருவம் ஞாயிற்றுக்கிழமைக்கு வச்சிருக்காங்க பேரு. பெரிய உருவம் முதல்ல தெரிஞ்சு கண்ணுக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய உருவம் ஒரு நமக்கு ஒளிவட்டமா தெரியுதுன்னா அதான். அதுக்கு அடுத்து மிகப்பெரிய ஒரு உருவம் நமக்கு உருண்டை தெரியுதுன்னா அது சந்திரன். அதுக்கு அடுத்த நாள் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மத்த கிரகங்கள்லாம் தெரிஞ்சதுனால அதை வச்சிருக்காங்க. ஆனா வந்து நம்ம வந்து வேற மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம்னா அது நம்மளோட பொறுப்பு தான். சரி, அந்த சூரியன் சன் அப்படின்றதுக்கும் யாரு வச்சா பேரு? யாரோ ஒரு பேர் வச்சிருக்காங்க. அதுவும் அதுதான் விஷயம். நம்ம வந்து அத மட்டும் ஒத்துக்கிறாங்க. ஏன் மாலதி? ஆமா, சண்டே சன்னு மூணு நான் இப்ப அதுதான் நான் சொன்னேன். நம்ம அதுங்களுக்கும் நம்ம தான் பேர் வச்சிருக்கோம். யாரோ ஒருத்தர் வச்சிருக்காங்க. அது வந்து பொதுவா இப்ப வேற மொழியில வேற பேர் இருக்கும். நம்ம வந்து ஞாயிறுன்னு நம்ம சொல்றோம்ல, தமிழ்ல சூரியன் சந்திரன் சொல்லல, ஞாயிறு தானே சொல்றோம். தமிழ்ல ஞாயிறுன்னு தானே சொல்றோம், திங்கள் தானே சொல்றோம், நிலவுன்னு தானே சொல்றோம். நிலவுக்கு அம்மா விளக்கம் கொடுத்தாங்களே இப்ப மேடமு, நிக்காத அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு, அசைஞ்சு இருக்கிறதுனால நிலவு அப்படின்னு சொல்லி பேர் கொடுத்தாங்கல்ல, இது விளக்கம் கொடுத்தாங்கல்ல. வீட்டுக்கெல்லாம் வைக்கிறாங்களே நிலவு கால்னு சொல்லு, அதுக்கு என்ன விளக்கமா? அது பேரு நிலவாசல். பொருளே வேற, அது பொருள் வேற, அந்த வார்த்தையே வேற. அது வந்து நிலவாசல், நிலைவாசல். அது நிலையா இருக்கும், நிலைத்து இருக்க வேண்டும் என்பதற்காக ஆனா சொல்லும் போது எழுதும் போது அது எப்படி எழுதுவீங்க? இந்த நிலைதான் நிலைவாசல், நிலைமுற்றம், அது வேற சார். அது நிலாமுற்றம். இது வந்து நிலை தானே, நிலைதான். இது நிலைவாசல். நிலவுக்காலுன்றாங்க. பாத்தீங்களா? அது வழக்குல வர்றதுனால நம்ம அதை சொல்றோம். வேற ஒண்ணும் கிடையாது. அப்படிதான் பேசாதவங்க யாருன்னா இருக்கீங்களா? காயத்ரி வாங்க, எதனா சொல்லுங்க. நீங்க நிறைய சொல்றீங்க. சிவகுமார் சார், ரெஃபாய் பாய் சார் எல்லாம் இருக்காங்க. பாய் போயிருக்காரு. இல்ல சார். காயத்ரி ஏதாவது சொல்லுங்க காயத்ரி. மேம் நீங்களா சொல்றதை விடவா சொல்லிட போறேன். எங்களுக்கு சப்போர்ட்டா பேசுங்க, அவ்வளவுதான்.
நான் அதுல உங்களுக்கு சப்போர்ட்டா தான் பேசுறேன். சொல்றதை கேட்க கூடாதுன்னு நினைச்சிட்டேன்னு சொன்னா திருவள்ளுவர் அடுத்த ஒரு வீட்டுல இருந்தாலும் நம்ம கேட்க மாட்டோம். அதாவது சூப்பர் சார், ரஃபை சார், சூப்பரான ஒரு இது. ஆனா நீங்க யாருக்கு சொன்னீங்கன்னு தெரியல. ஆனா இல்லம்மா காயத்ரி ரிபாய் சாரு என்னவோ திருவள்ளுவர் சொல்றதெல்லாம் கேக்குற மாதிரியே என்னமோ அடுத்த வீட்டுல இருந்தா கேட்க மாட்டோம். அவ்வளவுமா அவர் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாருன்னு நினைக்கிறேன். நம்ம திருவள்ளுவர் சொன்னதை கேட்டிருக்கோம். அவ்வளவுமா உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாரு. இல்ல அதாவது நான் வரும்போது எல்லாரும் கேட்டுக்கிட்டே வந்தேன். ஏன்னா இன்னும் இப்ப இந்த ட்ரெண்ட் மாறிட்டு இருக்குது. இந்த செவ்வாய்க்கிழமைங்கள்லாம் பயணம் போகக்கூடாது வைக்கக்கூடாதுலாம் வந்து இந்த ட்ரெண்ட் மாறிட்டு இருக்கு. நாங்கள் பிரயாணம் பண்றது பெரும்பாலும் செவ்வாய்க்கிழமை தான். ட்ரெயினா இருந்தாலும் ஃபிளைட்டா இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக போகலாம், வரலாம், பர்ச்சேஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் கிழமையை பற்றி சொல்லும் பொழுது இப்போ ஹிந்தியில் மங்கள்வார், சனிவார் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம். புதன்வார்னு சொல்கிறானுவா. நம்ம தமிழ் டக்குன்னு தமிழ் பேர் வச்சுக்கிட்டோம். இங்கே அரபிகள் என்ன சொல்கிறான்னு சொன்னால் முதல் கிழமையில முதல் நாள் வந்து அகந்துன்னா ஞாயிற்றுக்கிழமை சண்டே. அப்புறம் 2வது நாளுக்கு இதுனைன், தலாதா, அரபா, ஹம்சா, யோமல் ஜும்மா. யோமல் ஜும்மாங்கிறது வெள்ளிக்கிழமையே ஜும்மா தொழுறோம்ல. இது எல்லாம் உருதுல தானே சார் இதெல்லாம்? உருது, அரபி. அரபில இருந்து தான் மேடம் உருது வந்தது. நம்ம அந்தந்த இப்ப யோமல் சப்துங்கிறாங்க. யோமல் சப்துங்கிறது சாட்டர்டே. இங்க முதல் நாளே அகது தான். அகதுன்னா ஞாயிற்றுக்கிழமை இருந்து ஆரம்பிக்கிறோம். அதனால இப்ப நான் சொன்னது பொதுவா கவுண்டர் கொடுத்தேன். கேட்கக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டோம். அதாவது சூப்பர் ஸ்டீஷஸ்ல இருப்போன்னு முடிவு எடுத்துட்டா திருவள்ளுவரே நம்மகிட்ட சொன்னாலும் நம்ம கேட்க மாட்டோம். இப்ப நிறைய ட்ரெண்ட் மாறிட்டு இருக்குது. வேலைக்கிழமை அதாவது மக்கள் மத்தியில தவறான பிரச்சாரங்கள்லாம் முன்னால ஏற்பட்டு அதை ஒரு பயமுறுத்தி பண்ணதுனால அது எல்லா கணக்கிலையும் பார்த்து. இன்னொன்னு வந்து இந்த டேஸ வச்சு சாப்பாடு பண்றது அப்படிங்கிறது எப்படின்னாக்க டு ரெகுலரைஸ் யுவர் ஈட்டிங் ஹேபிட். அதாவது இப்ப நீங்க ஒரு நாளைக்கு ஒண்ணு சாப்பிடுறீங்க, ஆமா, அதை ரெகுலரைஸ் பண்றதுக்கு இப்ப ஈவன் நான்வெஜ்னு எடுத்தா கூட இந்த நாள் சாப்பிடாதன்னு வச்சது அது ரீசன். இல்ல ஞாயிற்றுக்கிழமை ஒரு சாப்பாடு, திங்கக்கிழமை சாப்பாடுன்னு நம்ம கணக்கு பண்ணிட்டா இப்ப நம்ம வெளிநாட்டுக்கு போனா என்ன செய்யறது? இப்ப நம்ம ஆர்வம் சார் சொன்னாரு, என்ன இப்ப மணி 8 மணி வரைக்கும் நான் வெயில இருக்கிறேன்னு சொல்லி. இப்ப எங்களுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறது பிறை கணக்கு தான். இரவுலதான் எங்களுக்கு நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இல்லாம இல்ல சார். நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம சாப்பிடலாம், சாப்பிட முடியும். இல்ல சாப்பாடு எப்படி வேணாலும் சாப்பிடலாம். அதுக்காக டெய்லி இந்த திங்கக்கிழமைக்கு இந்த சாப்பாடு, செவ்வாய்க்கிழமை இந்த சாப்பாடு கணக்கு பண்ணக்கூடாதுங்கிற சார். அப்படி இல்லைங்க சார். இப்ப சிக்கன் வச்சாக்க நீங்க சண்டே அன்னைக்கு சிக்கன் சாப்பிடுறீங்கன்னா யூ ஷுட் நாட் பி ஈட்டிங் எவ்ரி டே. இல்ல அதை ரெகுலரைஸ் பண்றதுக்காகவும் தான் இந்த மாதிரியான சிஸ்டம்ஸ் கல்யாணியமா அது உங்களுக்கு பொருந்தாது. ஏன்னு கேளுங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா மீட் வந்து ரொம்ப அதிகமா கிடைக்குது. இங்க வந்து அவங்கள விட்டுருங்க சார். நம்ம தமிழ்நாடு, நம்ம தமிழை பத்தமே மட்டும் பேசுவோம் சார். நல்லது. மீட் அதிகமா சாப்பிடுறாங்க, ஆனா மீட் தான் அதிகமா கிடைக்குதுன்னு இல்ல சார். எல்லா வெஜிடபிள் ஷாப்லயும் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள் தான் டெய்லி அவங்க அதிகமா எடுத்துக்கிறாங்க. சைடுல சிக்கன் மெயின் கோர்ஸா எடுத்துக்கிறாங்க ரைஸ்க்கு பதிலா. ஆமா சார், அந்த மாதிரி சாப்பிடும் போது கூட அவங்க வந்து they take some drinks also. எல்லாரும் சொல்ல முடியாது. இங்க இருந்து போனவங்க வேணா எடுக்காம இருக்கலாம், அங்க இருக்கிறவங்க எடுப்பாங்களா இருக்கும். அப்படின்னு சொல்லுங்கம்மா. எடுக்கிறாங்க எல்லாத்தையும் கையில எடுத்துக்கிட்டே குடிக்கிறாங்க சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லுங்கம்மா. தமிழ் வார்த்தையே போயிடுதுமா. மருந்து இப்ப நான் ஒண்ணு சொல்லமா, எடுத்துக்கிறாங்கன்னு ஆயிடுது. நான் ஒண்ணு சொல்றேம்மா. கஜகஸ்தான் அந்த மாதிரி பாகிஸ்தான் தாண்டி உள்ள பகுதியெல்லாம் வந்து குதிரை இது வந்து மீட்டு நல்லா கிடைக்குமா. அங்க குதிரை தான். நம்ம இங்க இல்லைன்னா இந்த லதா சொன்னாங்கல்ல, ஒரு சிலது வந்து இந்த ஹெல்த்துக்காக பாக்குறாங்கன்னு. இப்ப எங்க பையன் ஸ்வீடன்ல இருந்து வந்ததால அங்கெல்லாம் சாக்லேட் சாட்டர்டே மட்டும்தான் சாப்பிடுவாங்களாம். மத்த 5 டேஸா சாப்பிட மாட்டாங்களாம். அதுக்கு என்ன ரீசன்னா ஸ்வீட் வந்து உடம்புக்கு கெடுதல். அங்க அந்த பல்லு டென்டல் அதெல்லாம் பாக்குறதால வீக்லி ஒன்ஸ் ட்வைஸ் தான் சாப்பிடணுமா. சாட்டர்டே அன்னைக்கு எல்லாரும் சாக்லேட் சாப்பிடுவாங்களா, மத்த நாள்ல சாக்லேட்டே சாப்பிட மாட்டாங்க. அதுல வந்து இப்ப பிள்ளைங்களோட அந்த சக்கரை ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்றதை சின்ன வயசுல இருந்தே புகுத்திடுறாங்க. அது கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்களாம். அத சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்க சக்கரைன்னு சொன்னப்புறம் ஞாபகம் வருது. இப்பெல்லாம் நம்ம பசங்க எல்லாம் வளர்ந்துட்டாங்க, சிலருக்கெல்லாம் பேரம்பேத்தியே இருக்காங்க. இப்ப பிறக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாம் இப்போ ஹாஃப் லேட் அரௌண்ட் 5-6 இயர்ஸா சொல்றாங்களாம். குழந்தையில இருந்து அவங்களுக்கு சர்க்கரையும் உப்பும் ஒண்ணுமே கொடுக்கறது இல்ல டில் 2 இயர்ஸ்.
ஏன்னா ஒரு ரிசர்ச் பண்ணிருக்காங்களாம், இந்த சின்ன வயசுல சக்கரை நிறைய சாப்பிட்டு சீக்கிரமா டயபெட்டிக்ஸ் வருது. மேம் கரெக்ட். இப்போ நிறைய பொண்ணுங்களுக்கு குழந்தை பிறக்கிற பிள்ளைங்களுக்கு சர்க்கரையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, உப்பையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பிள்ளைங்க எனக்கு பாவம் தான் ஆக்சுவலா. ஆச்சரியமா இருந்தது. இதோ இப்ப எங்க அணுவோட குழந்தைக்கு சர்க்கரையே கொடுக்கறது இல்ல. அதுக்கு அதுதான் சொல்றாங்க. வெள்ளம் சர்க்கரையே வெள்ளம் எல்லாம் கிடையாது. கொடுக்குறாங்களா இல்ல, அமுதமா? no இல்லம்மா, sweet at all. இனிப்பே அதுக்கு கொடுக்கறது sweet இல்லம்மா. taste ஏ தெரியாது. மேம் எதுவுமே கொடுக்கறது இல்ல. உப்பு போட்டே ஒரு கூழ் கொடுக்கறது இல்ல, உப்பு போட்டு ஒரு இட்லி ஆ. கொடுக்கறது இல்ல. பாவம் குழந்தைங்க, அதனாலதான் சாப்பிட மாட்டேங்கிறாங்க இப்பெல்லாம். தேனுமா தேன் கொடுக்குறாங்க. எதுவும் கொடுக்கறது இல்ல. இல்லப்பா, இல்ல தேன் அமுதமா கொஞ்சம் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் நான். தேன் மட்டும் ஏதோ கொடுக்கற மாதிரி இல்ல தெரியுது. இல்ல இல்ல நான் சமீபமா நான் ஃப்ரெண்ட்ஸ் உடைய பேத்தி பேரன் பார்க்க போகும்போது அவங்க எல்லாம் சொன்னது வச்சு சொல்றேன். இல்லப்பா, ஆமா. 1 இயர்க்குள்ள நம்ம வந்து எந்த ஃபுட்டா இருந்தாலும் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம எல்லாம் அப்படி சொன்னோம் நம்ம குழந்தைங்களுக்கு. இப்ப அது இப்பவும் கிடையாது. அதுதான் நான் எங்க வீட்லயும் தேவை. பாக்குறேன் மேம், குடுக்கறதே இல்ல. உப்பு தேன் எதுவுமே குடுக்கறது இல்ல. டெய்லி எதுவுமே ஃபுட் இந்த கிடையாது. குழந்தைங்களுக்கு அதுதான். எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இல்ல இப்ப கஷ்டப்படுறாங்களோ இல்லையோ லேட்டரா எவ்வளவு உப்பு இருக்க போகுது? கொஞ்சம் தானே. இருங்க அப்பதான் அலமேல் மேடம் வந்து சொல்ல வராங்க. அலமேல் மேடம் சொல்லுங்க. உப்பு சர்க்கரை வேணா சேர்க்க வேண்டாம். லைட்டா உப்புலாம் போட்டு இட்லி எல்லாம் கொடுக்குறாங்க. இட்லி பருப்பு சாதம் பொங்கல் அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. 6 monthsல இருந்தே கொடுக்க ஆரம்பிக்கலாம். பருப்பு சாதத்துல உப்பு சால்ட் போடுவோம் தானே டாக்டர், அதெல்லாம் சாக்லேட் போடுறது பத்தி சாக்லேட் பிஸ்கட் வேண்டாம் நாங்களே சொல்றோம். பிஸ்கட் எல்லாம் கொடுக்கறது இல்ல. பிஸ்கட் எல்லாம் தெரியாது. ஆமா ஒண்ணுமே தெரியாது அவங்களுக்கு. எந்த பிஸ்கட்டுமே அவங்களுக்கு தெரியாது. ஸ்வீட் இது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மேலதான் அவங்க அதை காமிக்கிறாங்க படத்தையே. இதான் கிளாஸ் பிஸ்கெட், இதான் மாதிரி பிஸ்கெட்டுன்னு. அது வரைக்கும் ஒண்ணும் கிடையாது அவங்களுக்கு. எங்கேயாவது தொங்கினா கூட அம்மாங்களுக்கு எங்கேருந்தோ ஞானம் வந்துடும். ஏன் கொடுத்தீங்கன்னு மாமியார் போட்டு திட்டுவாங்க. இது வந்து மாமியாரு அம்மா யாரு மாட்டுறாங்களோ மாட்டுறவங்களை எல்லாம் இல்ல இது வந்து பயாலஜிக்கலா ஓகே, பட் சைக்கலாஜிக்கலா ப்ராப்ளம் வரும். சார் இல்ல சார், லேட்டரான் வந்து இந்த உப்பும் சர்க்கரையும் இல்லாம நம்ம ஹோல் வேர்ல்டும் இல்ல, எந்த இடத்துலயாவது இருக்கு. இதை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாத விட்டுட்டாங்கன்னா பின்னால அதனால வந்து என்ன வேணாலும் காசஸ் சைடு எஃபெக்ட்ஸ் வரலாம். பிள்ளைங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து ஸ்டார்டிங்லயே பிரச்சனை வந்துரும். இன்னொரு விஷயம், ஒரு டேஸ்ட் அவங்க மறந்துடுவாங்க. ஆமா, இந்த டேஸ்ட மறந்துடுவாங்க. அறுசுவை இருக்காது. மறந்துட்டாங்க அப்படின்னா 2 இயர்ஸ்க்கு அப்புறம் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. அது தவறு. அது வந்து ரிசர்ச் என்ன சொல்ல போதோ தெரியாது நமக்கு, ஆனாலும் அது தவறு சார். அதையே அவங்க ரிசர்ச் பண்ணி தான் சார் இப்ப சொல்றாங்க. இன்னைக்கு சொல்லுவாங்க இல்ல, ஒரு 10 வருஷம் பொறுத்து மறுபடியும் வருவாங்க. சொல்றாங்கன்றது வேற விஷயம். ஆனா வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த டேட்டா எடுத்து பார்க்கும்போது அதை தப்பு பண்ணிருக்கோம்னு புரியும். இன்னைக்கு எப்படி நம்ம வந்து முந்திரி பருப்பு சாப்பிடக்கூடாது, முந்திரி பருப்பு நெய் கடலை எல்லாம் திரும்பி வருது. அப்புறம் இப்போ வந்து நான் சொல்றேன் முந்திரி பருப்பு சாப்பிடலாம், நல்லது, எதுவும் கிடையாதுன்னு இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம அன்னைக்கு கொலஸ்ட்ரால்னு சொன்ன விஷயங்கள்லாம் இன்னைக்கு சொல்றோம். நெய் சாப்பிடலாம், ஒரு லிமிட்ல சாப்பிடலாம். அப்போ எல்லாத்தையுமே ஒரு அளவோட குடுக்கறது தான் முறை. அது வந்து அந்த குழந்தைக்கு அந்த டேஸ்ட் தெரிய வைக்கிறது தான் முறை. டாக்டர் சொல்லிடுறாங்களா, நம்ம சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறாங்க பசங்க. அதெல்லாம் இல்ல, நீங்க எல்லாம் பெரியவங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியாது. எக்ஸாக்ட்லி எல்லார் வீட்லயும் இது நடக்குது இப்போ. நாங்க சொன்ன கேட்க மாட்டாங்க. நெட்டை பார்த்து டிசைட் பண்ணிக்கிறாங்க. நெட்டை பார்த்துட்டு நெட்ல ரிசர்ச் மாதிரி போடுறான் இல்ல, சாட் ஜிபிடி அதுல எல்லாம் அங்க போயிட்டு கொடுக்காதா அது கொடுக்காதுன்னு அந்த மாதிரி வளர்க்குறாங்க. மாமியார்னு மட்டும் இல்ல மேம், அம்மா சொன்னாலும் கேக்குறது இல்ல, யார் சொன்னாலும் கேட்கல, யார் சொல்றதும் கேட்கல. இப்ப அவங்க நெட்டை பார்த்து அவங்க அப்படியே வளர்க்குறாங்க. யூடியூப் பேபி தான் எல்லாமே. உன் காலம் வேற, என் காலம் வேற. அது ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க. அவங்களுக்கும் காலம் ஒரு பதில் சொல்லும். அதுக்குள்ள we don't want any damage. சொல்லும் சார். அலமேல் டாக்டர் வந்திருக்காங்க. 1ஆம் தேதி டாக்டர்ஸ் டே விசஸ் சார். சப்ஜெக்ட் தேதி என்ன சார்? சார் முடிஞ்சிருச்சே சார். அன்னைக்கே நீங்க விஷ் பண்ணிருக்கணும், நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. இன்னைக்கு வந்து சொல்றீங்க. இன்னைக்கு தான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்புனேன். கிழமைகள் பத்தி உங்க கருத்து சொல்லுங்க சார். வாங்க சார். சார் வாங்க சார். 4 நாள் லீவ் விட்டதுக்கு அப்புறம் சார் பேச விட்டு பண்ணு நம்ம தாய் குழந்தைகள் பேச ஆரம்பிச்சாங்க. 4 நாள் பேசாதெல்லாம் இன்னைக்கு பேசிட்டாங்க சார். மூச்சு விடாம பேசுறாங்க சார், மாத்தி மாத்தி பேசுறாங்க சார். ஆனா நல்ல ஆங்கர் சார், நீங்க பயங்கரமான ஆங்கர், எல்லாரும் சமாளிக்கிறீங்க சார். அட்டகாரமா சமாளிக்கிறீங்க. எங்க தலைப்பு வந்து எங்கேயோ போயிடுச்சு. 4 கிழமை எல்லாம் தெரியாம நான் இருக்கேன் சார். இப்பதான் அடிக்கடி நான் கேலண்டர் பார்த்தா இன்னைக்கு 7ஆம் தேதி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னு பாக்குற நிலைமைக்கு நாங்க வந்திருக்கோம். நான் என் வைஃபு கிட்ட கேட்பேன் அடிக்கடி, இன்னைக்கு என்ன கிழமைன்னு கேட்பேன். அவங்க சொல்லுவாங்க
என்ன கலர் புடவை கட்டிருக்கோம் பாருன்னு. ஓ வெள்ளை வெள்ளை ஃபாலோ புடவை, பண்றாங்களா? வெள்ளை புடவைன்னா வெள்ளிக்கிழமையா உங்களுக்கு தெரியாதா? அப்புறம் சனிக்கிழமை என்ன கேட்பேன், இன்னைக்கு என்ன கிழமை? கருப்பு. டெய்லி ஹேபிட்டா போச்சு எனக்கு. அது இப்ப கேட்கற ஒரு ஹேபிட்டா போச்சு எனக்கு. ஆக்சுவலா மறந்து போயிடுறேன். கருப்பு எது வேணா போடுவாங்க. பாத்தீங்களா, கருப்பு போடுவேன், இன்னைக்கு என்ன சனிக்கிழமையாச்சு, அவங்களுக்கு தெரியாதா அப்படின்னு. ஸோ ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கலர் வச்சிருக்காங்க, அதை வச்சு நாம் கிழமையை கண்டுபிடிச்சிக்கணுமா? அவங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியறது இல்ல. இப்படிதான் நாங்க சார் சார், அவங்க அதெல்லாம் இப்போ ஒரு 5 வருஷம் அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு நாளைக்கு ஒரு கலர் கொடுத்து பிரெயினை நல்லா டியூன் பண்ணிட்டாங்க. அதனால வந்து அடுத்து என்ன கலர்னு அவங்களுக்கு கிளீனா தெரியும். அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நாளும் சொல்லுவாங்க, கலரும் சொல்லுவாங்க. ஆனா அது வந்து நீங்க பாக்குறதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு பதிஞ்சிருக்கலாம். ஆனா வந்து அதே நீங்க மறந்துடுறீங்கன்றப்ப நீங்க சரியா கலர் அதே மறந்துடுறேன். அது மைண்ட்ல ஏத்திக்கிறது இல்ல. அது மைண்ட்ல ஏத்திக்கிறது இல்ல. நல்ல அருமையான டாபிக். அருமை. இவரு ஆர்வ சார் பேரா வந்திருக்கான் பாருங்க. ஆமா. ஹாய். வணக்கம் வணக்கம் சொல்லு, வணக்கம் சொல்லு, எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு, வணக்கம் சொல்லு. தாத்தா தாத்தா தாத்தாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் விட்டுருங்க. நானு இந்த ராகு காலம் எல்லாம் பார்க்க மாட்டேன். ஆனா ராகு காலம் டைத்தை கரெக்டா சொல்லுவேன். என்ன கேட்டாலும் கரெக்டா சொல்லுவேன். ராகு காலத்துல நம்பிக்கை இல்லை. ஆமா, ஒரு சின்ன ஒரு இது உனக்கு ஒரு கால்குலேஷன். திருட்டு சன்னியாசி வெளியே புறப்பட்டு விழுந்து செத்தா ஞாயிற்றுக்கிழமையில. சார் நாங்க அந்த பாட்டை வேற மாதிரி சொல்லுவோம் சார். திருநாள் சந்தடி வெயிலில் புரண்டு விளையாட சென்றது நியாயமா? தீயில ஆரம்பிக்க பார்த்து 7-9 அது மட்டும் நம்ம வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் டே. அதுக்கப்புறம் அதுல அப்படியே ஒன்றரை 7-9 அது தெரிஞ்ச போது ஆட்டோமேட்டிக்கா உங்களை அறியாமையே ராகுகாலம் இல்ல அதான் மேடம், தட் இஸ் தி திங். நான் பர்பஸா செய்வேன். அது எனக்கு தெரியும். அந்த டைம் நான் என்ன காரியம் பண்ணாலும் அந்த ராகத்து என்னதான் நடக்குது பாக்கலாம். அவருக்கு ராகு காலத்துல பண்ணா அவருக்கு ராசி. இன்னொன்னு அம்மா சொல்லும், அதாவது எங்களுக்கு ராகுகாலம் பிடிக்கும்னா நீங்க உங்களுக்கு எதுக்கு தகுந்த மாதிரி நாங்க பேசுவோம். சார் நீங்க அழகா ஃப்ரெண்ட்ஸ பத்தி எழுதிட்டு வரீங்க. இன்னொரு கோணத்துல சார், தயவு செய்து அப்படி யாரும் சொல்லாதீங்க சார். இனி இது சார் இல்ல நீங்க அழகா ஃப்ரெண்ட்ஸ பத்தி டெய்லி ஒரு வர்றீங்க. ரொம்ப அருமையா பாராட்டக்கூடிய விஷயம். அதே நேரத்துல ராகு காலம் சொல்லுவேன்னு சொல்றீங்க பாருங்க, அது வேணாம்னு நினைக்கிறேனா? இல்ல யாராவது கேட்டாங்கன்னா சொல்லுவேன். சொன்ன மாதிரி நான் தெரிஞ்சு வச்சுக்குவேன், அவ்வளவு. தட் இஸ் தி திங். நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன். எங்க அம்மா ரொம்ப பழைய பஞ்சாங்கம், அதாவது வடக்கு சோளம் தெற்கு சோளம் இதெல்லாம் சொல்லுவாங்க. பரிகாரமும் சொல்லுவாங்க. எல்லா அம்மாங்களும் சார் பரிகாரமும் சொல்லுவாங்க. கொஞ்சம் தயிர் சாப்பிட்டு போ, கொஞ்சம் வெள்ளம் சாப்பிட்டுட்டு போ அப்படின்னுவாங்க. அம்மா இப்போ 93 வயசாகுது இருக்காங்க. பெரும்பாலும் வந்து சார் இது வந்து என்னன்னா ஜென்ரலாவே வந்து லேடிஸ்க்கு வந்து கொஞ்சம் சென்டிமெண்ட் அந்த எமோஷன்ஸோட அட்டாச் ஆனது. அவங்கள கரெக்டா புகுத்திட்டாங்க, அவங்க மனசுல ஆழ பதிச்சுட்டாங்கன்னா, அதாவது உங்களுக்கு வந்து இப்படி செய்யலன்னா பிரச்சனை வரும்ன்ற ஒரு விஷயத்த பதிச்சிட்ட பிறகு அதை தாண்டி அவங்களால போக முடியாது. அதை தாண்டி ஒரு சிலரால் மட்டும்தான் போக முடியுமே தவிர எல்லாரும் போவாங்களான்னா எல்லாரும் 99% போக மாட்டாங்க. அதுல ஒரு சிலர் மட்டும்தான் இதை தாண்டி கடந்து வந்து பேசுறது கொள்றது தவிர மற்றபடி எல்லாருமே பெண்கள் பொறுத்த வரைக்கும் அது வந்து அங்கதான் பிரச்சனை. அங்க என்ன பிரச்சனைனா எல்லா காரியமும் அவங்களோட சேர்ந்து செய்யும் போது அங்க வந்து ஆண்களுக்கு வந்து அந்த அந்த அவங்க சொல்றதை கேட்டுதான் ஆகணுன்ற ஒரு நிர்பந்தம் இருக்குது. அது கட்டாயம் இருக்குது. அந்த கட்டாயம் வர்றதுனால பார்த்து ஆகணுன்ற அந்த அதுதான் அங்க ட்ரெண்டு இது வரைக்கும் வந்துட்டே இருக்குது. என்னைக்கு பெண்கள் வந்து அதாவது அடிப்படுற ரொம்ப அனுபவப்பட்டு கஷ்டப்பட்டு காயப்படுறவங்களுக்கு வந்து புரியும், ஐயோ நம்ம இதெல்லாம் பார்த்து கூட ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு புரிய வருதோ அன்னைக்கு அவங்க எமோஷன்ஸை விட்டு கொஞ்சம் வெளியே வருவாங்க. ஆனாலும் உள்ளுக்குள்ள பயம் இருக்கும். முழுசா வெளில வந்துடுவாங்கன்னா வரமாட்டாங்க. அப்ப ஆனாலும் உள்ளுக்குள்ள பயம் இருக்கும். அந்த பயம் இருக்கிற வரைக்கும் இது இந்த மாதிரி இப்போ அந்த தேவையில்லாத நம்பிக்கை வந்துட்டு தான் இருக்கும். அது ஒண்ணும் பண்ண முடியாது. அது பெரியாரே ராகால் நேரத்துல கல்யாணம் பண்ணி வைப்பாருல்ல சார். ஆமா சார், பயம்ங்கிறது வந்து ஈவன் வந்து சரி பிரசன்ன பிரச்சனை வாங்க. நான் வந்து
மே மாசம் 18ஆம் தேதி ராத்திரி 2:48க்கு பிறந்தேன். அதாவது விடிகாலையில 2:48. ஜாதகம் எழுதும் பொழுது சூரிய உதயம் தான் கணக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு 18ன்னு போட்டாங்க. ஆனா இப்ப நீங்க அத போய் கொடுத்தீங்கன்னா 12 மணி கணக்கு, அதனால இது 19ஆம் தேதி அப்படின்றாங்க. இப்போ 18ஆம் தேதி அப்படின்னு இப்ப வரைக்கும் எனக்கு டேட் ஆஃப் பர்த் 18 மே தான் நான் சொல்றேன். ஆனா நீ 18ன்னு சொன்னதுனாலதான் உனக்கு வந்து லைஃபே மாறிடுச்சு, நீ 19னா ஓஹோன்னு இருந்திருப்ப அப்படின்னு ஒரு குரூப். சரியா? இன்னொன்னு தெரியும் எல்லாருக்கும், இது அரேஞ்ச்டு மேரேஜ் தான். எல்லா பொருத்தமும் பார்த்துதான் பண்ணுனாங்க. 70 வயசு எனக்கு எப்படி சொன்னாங்கன்னா, என்னோட 73 75 ஏதோ 70+ல என் பொண்ணு புள்ள புருஷன் எல்லாம் பக்கத்துல இருக்கும்போது நான் சாவேன். இது எதுவுமே நடக்கல, நடக்க போறதும் கிடையாது. சோ அன்னைக்கு ஸ்டாப் பண்ணதுதான் நான். அதே மாதிரி இது ஒரு விஷயம். இன்னொன்னு வந்து இந்த நியூமராலஜி பார்த்து பேரை மாத்துவாங்க தெரியுமா, எக்ஸ்ட்ரா ஒரு லெட்டர் ஆட் பண்ணுவாங்க. அது எனக்கு வரும் பாருங்க கோபம். அது என்ன மாத்தினாலும் நமக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கோமோ அதை அனுபவிச்சுதான் ஆகணும். அது எதையும் நம்மளால மாத்த முடியாது, அதுதான் உண்மை. அது இப்ப குமார்னு இருக்குன்னா AA போடுறது, RR போடுறது, அந்த நியூமராலஜி நம்பர் உண்டு. அந்த நம்பர் மேட்ச் ஆச்சுன்னா, இப்ப எங்க பையனுக்கே பாத்தீங்கன்னா சூர்யாவுக்கு SURYA தான் நான் போடுவேன். ஆனா அவனுக்கு வந்து அந்த டோட்டல் நம்பர் வேற ஏதோ வரணும்ன்றதுக்காக SOORYA போடு அப்படின்னாங்க. நான் போட மாட்டேன், என்ன வந்தாலும் அவன் ஃபேஸ் பண்ணட்டும், நான் பேரை மாத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு SURYA தான் போடுறேன். இது ஒரு விஷயம். இன்னொன்னு வந்து இப்ப நம்ம ராகு காலத்தெல்லாம் பத்தி பேசணும். நமக்கு நார்மல் டெலிவரி அப்படின்னா ராகு காலத்துல ஒரு குழந்தை பிறக்குதுன்னா நம்மளால ஸ்டாப் பண்ண முடியுமான்னா நிச்சயமா முடியாது. இதே சிசரின் அப்படின்னா ஏன் போய் அவங்க அந்த டைம் டேட்டு எல்லாத்தையும் பிக்ஸ் பண்ணி எடுக்கிறாங்க? அப்ப அவங்க எல்லாம் ஓகோன்னு வந்திருக்கணுமே, ஏன் வர மாட்டாங்க? உங்களுக்கு எப்படி தெரியும்? வந்திருக்கலாமே. கிடையாது, வராதவங்கள நான் சொல்றேன். வந்திருக்கலாம் நீங்க சொன்னா வந்திருக்கலாம் மேடம், தப்பு வந்திருக்கு. இல்லப்பா, இங்க பாருங்க, நீங்க பிக்ஸ் பண்ணாலும் அந்த டேக்கு முன்னாலேயே நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் அதெல்லாம் இருக்கு. இப்ப அவங்க வந்து 7 to 8ன்னு பிக்ஸ் பண்ணிருப்பாங்க மார்னிங். ஆனா இது முன்னாலேயே வந்து நார்மல் டெலிவரியில இருந்திருக்கும், இல்லன்னா எமர்ஜென்சி ஏதாவது இருந்திருக்கும். இல்ல நான் அந்த மாதிரி கேஸ் சொல்லல. நம்ம if the person who has selected the time, அந்த ஆள் யார் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்தாங்களோ அவங்க கரெக்டா செலக்ட் பண்ணி கொடுத்திருந்தாங்கன்னா, இப்ப வந்து எப்படி டாக்டர்ஸ்ல நிறைய இது இருக்கோ அந்த மாதிரி ஜோசியர்கள்லயும் இருக்காங்க. யாரு வந்து கரெக்டா செய்ய முடியுமோ அவங்க கரெக்டா செலக்ட் பண்ணி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அது கரெக்டா இருக்கும். ஒருவேளை அந்த ஆள் வந்து சரியா கரெக்டா பண்றேன்னா பண்ண முடியாது. சார் எனக்கு நம்பிக்கை, நீங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு சார், தவிர மற்றபடி கரெக்டா மாதிரி பல பெண்கள் அடிபட்டு இருக்காங்க. அந்த அடிப்பட்ட பெண்களுக்கு இந்த விஷயம் தெளிவா புரியுது. அதுதான் சார், அடிப்படாம யாருமே கிடையாது சார். அடி எல்லாரும் பட்டிருக்கோம், அடி எல்லாரும் பட்டிருக்கோம் சார். இப்ப அவங்க சொன்ன மாதிரி அவங்க டேட் ஒண்ணு சொன்னாங்க, ஓகேங்களா? அந்த டேட் வந்து டிஃபர் ஆகிறதுக்கு there is a chance, ஓகேங்களா? அதுவும் பர்டிகுலரா எப்படி நீங்க வந்து ஹார்ட் பேஷண்டா இருந்தா நல்ல டாக்டர்கிட்ட போனா மட்டும்தான் பிழைக்க முடியுமோ, அப்படிதான். Anyway, I don't want to argue on this topic because few people don't like it. சேவா வாங்க. சேவா, good evening. குட் ஈவினிங் மேம். பிரசன்னா, என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, படி சூரிய உதயம் தான் கணக்கு. அது 2-5 18 சொன்னாங்க. ஆனா டேட் படி பார்த்தேன்னா 12 to 12 தான் நம்ம இங்கிலீஷ் கேலண்டர் தான் ஃபாலோ பண்றோம். இங்கிலீஷ் கணக்கு 19 தான் கரெக்ட். அது ஜோசியர் என்ன சொன்னாங்கிறது எனக்கு தெரியாது. என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன். இல்ல அவங்க ஜாதகம் எழுதுறது வந்து தமிழ் தான் பாப்பாங்க, இங்கிலீஷ பார்க்க மாட்டாங்க. ஒரு நிமிஷம் இருங்களேன், ஒரு நிமிஷம். ஒருத்தர் கூப்பிட்ட பிறகு இன்னொருத்தர் பேசாதீங்க. நம்ம இவங்க கூப்பிட்டுருக்கோம், சேவா கூப்பிட்டுருக்கோம், சேவா பேசிட்டோம். தேங்க்யூ சார். குட் ஈவினிங் ஆல். எனக்கு வந்து எங்க அக்காவுக்கு வந்து எங்க அப்பா சைடு ஜாதகம் பார்ப்பாங்க சார். எங்க அம்மா சைடு யாருக்குமே ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணல. ஆனா எல்லாரும் நல்லா அரேஞ்ச் மேரேஜ் நல்லா இருக்காங்க. எங்க அப்பா சைடு ஜாதகம் கண்டிப்பா எங்க அப்பா பார்ப்பாரு. எங்க அக்காவுக்கு வந்து 23ல கல்யாணம் ஆச்சு, எனக்கு வந்து 28 ஆச்சு.
எங்க அப்பா எல்லாம் செட் ஆகி வரும், ஜாதகம் பார்ப்பாரு. திருப்பி எங்க அப்பா ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்ப்பாரு. எங்க அம்மா ஒரு கட்டத்துல ஜாதகத்தை விட்டாதான் என்ன, நாங்கெல்லாம் ஜாதகம் பார்த்தா பண்ணோம் அப்படின்லாம் சொல்லி பார்த்தாங்க. எங்க அப்பா கடைசி வரைக்கும் கேட்கல. அப்புறம் கரெக்டா பொருத்தி தான் கல்யாணம் ஆச்சு. என் பொண்ணு பிறக்கும் போது எப்படி ஆச்சுன்னா, அது வந்து டாக்டர்ஸே பார்த்தாங்க. அதாவது அவ வந்து ரோகிணி நட்சத்திரம். அது வந்து கிருஷ்ணர் வந்து மாமனுக்கு ஆகாதுன்னு ஒரு இது இருக்கு இல்லையா? அதனால அந்த டாக்டர் கேக்குறாங்க, ஏமா ரோகிணியில குழந்தை பிறந்தா பரவாயில்லையா, உனக்கு அண்ணன் தம்பி இருக்கா அப்படின்னாங்க. எங்க அம்மா சொன்னாங்க, எந்த நட்சத்திரமா இருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் நாங்க பார்க்க மாட்டோம், நீங்க எதுனாலும் ஓகே, நீங்க பாத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்க மாமியார் வீட்டுல எங்க சைட்ல எப்படின்னா செட்டியார்ல அப்ப தாத்தா பாட்டி அப்பா அதாவது என் ஹஸ்பண்டோடைய அப்பா அம்மா பேரை தான் வைக்கணும். அதுதான் எங்களுக்கு அந்த ஒரு ஃபார்முலா பண்ணுவாங்க. எனக்கு அதனாலதான் வந்து என்னோட பேர் ரொம்ப பழைய பேரா இருக்கும். என் ஹஸ்பண்ட் பேர் அருண்ங்கிறதுனால அவருக்குமே அதுல ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஃபர்ஸ்டே என் பொண்ணு வயிற்றுல, அதாவது என் குழந்தை வயிற்றுல இருக்கும் போதே என் ஹஸ்பண்டோடைய அப்பா அம்மா வந்து எங்க பேரை தான் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவர் சொன்னாரு, உங்க 2 பேரும் பழைய பேரா இருக்கு, எங்களுக்கு குழந்தைக்கு வைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தாரு. அப்புறம் ஒரு வாரியா செட் பண்ணி வச்சிருந்தோம். கரெக்டா பொண்ணு பிறந்த உடனே வீல தான் பேரு, பொண்ணு பேர் வர்ஷினி, வீல தான் வைக்கணும். அது ஏன்னா என் மாமியார் பேரு வசந்தா. சோ அப்படி மேட்ச் பண்ணி கொண்டாந்துடலாமா அப்படின்னு பார்த்தாங்க. அதுவும் இங்க ஒர்க் அவுட் ஆகல. ஏன்னா நான் அவர் கடைசியில வர்ஷினி அப்படின்னு வைக்கலாம்னு முடிவு பண்ணாரு. அதாவது ஏதோ ஒரு வகையில ஏதாவது எங்க இதுல வந்து நியூமராலஜி பார்க்க மாட்டாங்க, தாத்தா பாட்டி பேர் தான் வைப்பாங்க. இது திடீர்னு நியூமராலஜினாங்க, திடீர்னு இதுனாங்க, எங்களுக்கு ஒரு புரியல. கடைசியில் நாங்க வர்ஷினின்னு வச்சோம். என் பொண்ணுடைய ஜாதகம், அதாவது எங்க அப்பா சொல்லுவாரு, 10 வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டாம் அப்படின்பாரு. ஆனா என் மாமனார் மாமியார் என்ன பண்ணுவாங்க, வருஷம் ஜாதகம் பார்ப்பாங்க. என்னதான் பார்ப்பாங்களோ தெரியல. எங்க அப்பா ஜாதகத்தை விட்டது எப்பன்னா, எங்க அம்மா ரொம்ப உடம்பு சரியாம சீரியஸா இருந்தாங்க. டாக்டர் வந்து ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. சரின்னு எங்க அப்பா ஜாதகத்தை கொடுத்து யார்கிட்டயோ பார்க்க சொல்லியிருக்காங்க. அவர் சொன்னாரா, தீர்க்காயுசு உங்க ஒய்ஃப்க்கு, ஒண்ணுமே ஆகாது அப்படின்னாராம். கடைசியில அவர் சொல்லி ஒரு 4 நாள் 5 நாள் அம்மா இறந்துட்டாங்க. இப்ப எங்க அப்பா கொஞ்சம் ஜாதகத்து மேல நம்பிக்கையே இல்லை. நான் சொன்னேன், அப்பா ஒரு வழியா விட்டுங்க அப்படின்னு. சோ ஜாதகம் வந்து எனக்கெல்லாம் எந்த நம்பிக்கையும் இல்லை. சரி, அக்கா பையன் மூலம். ஆனா எங்க அக்கா அதை பத்தி கவலையே படலை. எதுனாலும் ஓகேதான், பாத்துக்கலாம் அப்படின்னு என் அக்கா சொல்லும். சேவா, நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். நம்ம பேசுற சப்ஜெக்ட் வந்து கிழமைகள். நம்ம அங்க இருந்து மாறி நம்ம வேற இடம் டைவர்ட் ஆகும். நம்ம நிச்சயமா அது பேசுறப்ப கிழமைகள்ன்றப்ப அது அப்படி மாறி மாறி வரதான் செய்யும். ஆனாலும் மறுபடியும் திருப்பி இங்க வந்துடணும் நம்ம. அதனால கிழமைகள் பத்தி பேசுவோம். ஆனா நான் வரும்போது இதை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. பரவாயில்ல பரவாயில்ல, நான் அது ஒண்ணும் தப்பு சொல்லல. நான் நீங்க பேசுறது தப்புன்னு சொல்லல. நாங்க ஒன்னா விட்டு விட்டு வரும்போது அது அப்படியேதான் வரும். இது இயல்பு. நம்ம பேசுறப்ப சப்ஜெக்ட் மாறதான் செய்யும். இன்னொரு விஷயம் சொன்னாங்க, சாட்டர்டே அன்னைக்கு இறந்தா கோழி, அது வந்து எங்க அம்மாவோட ஊர் பக்கம் நடக்கும். அவங்க ஊர் கடவராயம்பட்டி. சனிக்கிழமை இறந்தா அது சனிக்கிழமையே 3 பேர் இறந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இன்னும் இருக்கு அவங்களுக்கு. அது இருக்கு, அது இன்னும் எல்லா இடத்துலயும் இருக்குது, இன்னைக்கும் இருக்குது சார். சனிக்கிழமை இறக்குறது மட்டும் இல்ல சார், பொதுவா என்ன சொல்லுவாங்க, சனிக்கிழமை எது பண்ணாலும் அது தொடரும் சொல்லுவாங்க. நல்லது தொடர்ந்தா நல்லது, கெட்டது தொடரக்கூடாதுங்கிறதுக்கு இது மாதிரி இதுக்கு ஒரு புது தகவலா இருக்கு எங்களுக்கு. ஆமா சார், இதெல்லாம் சனிக்கிழமை கல்யாணம் பண்ண மாட்டாங்க, திரும்ப பண்ணக்கூடாதுன்ட்டு. ஒரு கல்யாணம் தான் பண்ணணும்ட்டு சனிக்கிழமை கல்யாணமே பண்ண மாட்டாங்க. நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா பண்ணிக்குவாங்களே சனிக்கிழமை. நாங்க விட மாட்டோம் சார். நல்ல ஐடியா. சொல்லலாம் அப்படின்னுட்டு சொல்லுவாங்க. நியூமராலஜி படி 3ம் 6ம் செட் ஆகாது, 2ம் எதிரா இருக்கும். எனக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் 3, என் பேரை கூட்டுனா 6. எதையுமே மாத்த முடியாது எனக்கு. அப்படியேதான் என்னோட வாழ்நாள் போய்கிட்டு இருக்கு. இத மாத்துனீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். நான் வந்து அமுதான்னு 4 ஏயா போட்டுக்க முடியும். ஆல்ரெடி அமுதாவா அமுதுன்ட்டாங்க. அமுதுன்னு வச்சிருக்கணும் நீங்க மேடம். அமுதுன்னு வச்சிருந்தீங்கன்னா எல்லாரும் எங்கேயோ போயிருக்கு. மேடம், அமெரிக்கால எல்லாம் நம்பர் 13க்கு ஒரு அகேன்ஸ்டா இருக்கிறாங்க. 13னா எந்த காரியமும் செய்யக்கூடாது அப்படின்றது ஒரு பக்கம். 13ஆம் நம்பர் ரூமே இருக்காதா, அங்க ஃப்ளோரே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வந்தது அப்படின்னா அது இன்னும் மோசமான நாள். புரியுதுங்களா? அந்த நேரத்துல தான் ஒருத்தர் பிறந்தார், ஸ்டீஃபன். எங்க அக்காவும் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தான் பிறந்தாரு. யாரு சார்?
ஸ்டீஃபன் இந்த ஸ்டீஃபனா சார்? ஆமா ஆமா மேடம். ஸ்டீஃபன் ராஜ். சரி, எங்க அக்கா ஸ்டீஃபன் ராஜ் பிறந்தது என்ன சாரு, என்னோட மருமகளும் 13 தான், என் தம்பி 13 வெள்ளிக்கிழமை. சார் அது வந்து அமெரிக்கால, இது தமிழ்நாட்டுக்குள்ள. அதான் சார் நீங்க அமெரிக்கா நாங்க சொல்றீங்க, எது நம்ம சொன்னாலும் நாட்டுல அதுக்கு ஒரு விளக்கம் வச்சிருப்போம்ல. சார் நம்ம இல்ல நாட்டுல சார், இப்ப நம்ம எட்டாம் நம்பர் ஒத்து தமிழ்நாட்டுல வராதுன்னு தானே சார் சொல்லுவாங்க. பேசுறோம். அப்ப தமிழ்நாட்டுல இருக்கிறது தானே சொல்லணும். கரெக்டா அதுதான் தான் நாங்க சொல்லுது. ஒண்ணும் சொல்லல நமக்கு மேடம். நாங்க ஒண்ணும் லாட்டிடியூடு, லாஞ்சிடியூடு, ஈக்குவேட்டர் கீழ எல்லாம் டிஃபர்ஸ் சார். கரெக்ட் தான். நான் ஒண்ணும் சொல்ல. சார் நீங்க என்னுடைய ஃபாரின்ல 11ஆம் தேதி சொல்றீங்க, என்னுடைய நம்ம பிறந்த நாட்டுல வந்து தேதியே 8ஆம் தேதி ஒத்து வராதுன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் 8ஆம் நம்பர் காரோ ஏதோ ஒன்று வெஹிக்கிள் யாரும் எடுத்துக்க மாட்டாங்க, கவர்மெண்ட்டுக்கு போயிடுமா. என் கவர்மெண்ட் பேரன் அவங்க 8ஆம் தேதி மட்டும் தான் அவங்க மட்டும் பிறந்தான். பயன்படுத்தல. இதுதான் நியாயம். ஆனா என்னுடைய 8ல பிறந்தாலதான் 8 இப்படி போடுவோம்ல நம்பர், இப்படிதானே கை போகும். 8ல பிறந்தா அவங்க வாழ்க்கை ஓஹோன்னு போகும். 8ங்கறத அப்படி ஃபுல்லா போட்டா அனந்தம் அப்படிங்கிற பொருள் வருது. இன்ஃபினிட்டி, அதான் நான் சொல்ல வந்தேன். அவங்க லைஃப் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கும். 8 மேடம் அது மேடம் சார், இன்னும் ஒண்ணே சொல்லிடுறேன். ஆங்கில எழுத்துகள் மொத்தம் 26, கூட்டுனா 8. அதனாலதான் அது உலகம் பூரா ஆண்டுகிட்டு இருக்குதாம். அதனால 8 சூப்பர் நம்பர். அதாவது 8 ஜெயிச்சிச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உதாரணம். இப்ப 4ல பிறந்தான்னு வச்சுங்க, அவன் நாசமா போயிட்டான்னா 4ல பிறந்தா நாளும் தெரிந்தவர்கள் 4ல பிறந்தா நல்லா இருப்பாங்க மேடம். வரேன் மேடம். 4ல பிறந்தா அவன் நாசமா போயிட்டான்னா 4ல பிறந்தா நாசமா போயிட்டா நல்லா இருப்பாங்க சார். இருங்க, நாங்க வரேன். கல்யாணி நாளோ 4ல பிறந்து நல்லா இருந்தாங்கன்னா 4ம் தெரிஞ்சவர்கள் சொல்லிடுவாங்க. அது எனக்கு எது இல்ல 4 திசையிலும் புகழ் பெறக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆமா, 4 கூட்டுறதா 4 நம்பர். நம்ம வந்து எது வேணா 4 கூட்டி வசதியா நம்ம சொல்லிக்கலாம். அவ்வளவுதான். சரி, சக்கரபாணி சார் ஏதோ சொல்ல வராரு. என்னுடைய பிறந்த நாள் எங்க அப்பா அம்மா படிக்காததுனால அவங்களுக்கு கரெக்டா தெரியாது என்ன டேட்டுன்னு. ஸ்கூல்ல சேர்க்கணும். அப்போ வந்துட்டு வாத்தியார் கேட்குறாரு, பையன் பிறந்த தேதி நான். எங்க தாத்தா முடிக்கிறாரு, அவரும் படிக்காதவர். உடனே வாத்தியார் என்ன பண்ணாரு, கல்விக்கு பெயர் சொல்லக்கூடியவர் காமராஜரு, அவரு பிறந்த தினத்தை பையனுக்கு வச்சிடறேன் நான்ட்டு எனக்கு பெயர் சொல்லிட்டு காமராஜர் பிறந்த தினத்தை வச்சுட்டாங்க. சரி, ஓகே, எனக்கு ஏதாச்சு. இப்போ எனக்கு புள்ள பிறகுது, அவனுக்கு வந்துட்டு நாங்க இதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டட் தான். எக்ஸாக்டா சேம் டே அவன் பிறந்தான். என்னுடைய சன்னு, செகண்ட் சன்னு அதே, ஆமா, சேம் டேல பிறந்தான். என் டாக்டருடைய செகண்ட் சன்னுக்கு அதுவும் அந்த டாக்டர் சொன்ன டேட்ஸ் எல்லாம் அதுக்கு இது பண்ணிட்டே வருது. அநேகமா இவனும் 15ஆம் தேதி தான் பிறந்து தொலைக்க போறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்ததுதான். ஜஸ்ட் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் பிஃபோரா 14th நைட்ல வந்து நீங்க டைம் சொன்னீங்க 12க்கு அப்புறம்ட்டு, அது மாதிரி 10 o'clock அவன் 9 o'clock பிறந்திருக்கான் 14th. ஸோ இது வந்து அன்எக்ஸ்பெக்டட். எனக்கு கொடுத்தது எங்க வாத்தியார் வச்ச டேட் ஆஃப் பர்த். ஆனா என் மகனுக்கு நாங்க பார்க்கல, நேச்சுரல் டெலிவரி, அது ஆட்டோமேட்டிக்கா அதே டேட்ல பிறந்தது. பேரனுக்கும் பாருங்க ஆல்மோஸ்ட் சேம் டே, ஒரு ஃபியூ ஹவர்ஸ் டிஃபரன்ஸ். இதெல்லாம் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ். நடக்கணும்னு இருந்தது சார். ஆரம்பம் சார், சொல்லுங்க. வாத்தியார் வந்து ரொம்ப நல்லா கரெக்டா கணிச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறேன் சக்கரபாணி. இந்த நாள்ல பிறக்கணும், வரப்புற நல்லா இருக்கும்னு. இப்ப நான் பிறந்தது கூட 22 தான் வந்து. அதுவும் சக்கரபாணி சொன்ன மாதிரி நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயத்த வந்து நல்லபடி எல்லாத்தையும் பாக்குறப்ப நமக்கு நல்ல விஷயங்கள் மட்டும்தான் தெரியும். அது அப்ப அடுத்த விஷயங்களை நாம பெருசா எடுத்துக்கணும். நெகட்டிவாவே நமக்கு பல விஷயங்கள் பார்த்துட்டே வரும்னு வச்சுங்களேன், நல்ல விஷயங்கள் ஒண்ணு கூட தெரியாது. அந்த நெகட்டிவ் மட்டும் தான் தெரியும். இது இப்படி போனா அப்படி போனா அப்படின்றதுதான் மட்டும்தான் தெரியுமே தவிர, பலர் செய்யற செயல்களை ஒரு கவுன்சிலிங், எனக்கு ஒரு லேடி, அவங்க வந்து என்ன கொடுத்தாலும் அவங்கள மாத்த முடியல. அவங்க சொல்றதுதான் சொல்றாங்களே தவிர, அவங்க ஒரு முடிவோட இருக்காங்க. நான் நினைக்கிறேன் சார், இதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன் சார், அவங்க ஏத்துக்க மாட்டாங்க சார். அவங்களுக்கு நடந்துச்சு சார் அப்படின்றாங்க. உனக்கு யாருமா சொன்னது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு? எனக்கு தோணுது சார். இது வந்து 4 வருஷமா கவுன்சிலிங் போயினுக்குது. நானும் சொல்லிட்டேன், வேணாமா என்ன விட்டுருமான்னு சொல்லிட்டேன், விட மாட்டேன்.
சார் அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இங்க இல்ல, இங்க இல்ல, இங்க இல்ல, ஃபாரின்ல. அது செட் ஆகாது சார். ஆனா தமிழ் பொண்ணு இருந்தாலும் இடம் மாறிடுச்சு இல்ல சார். இந்த மாதிரி அதாவது ஒண்ணு புடிச்சிக்கினா அதுக்குள்ள பேய் பூந்துச்சு. புடிச்சிக்கின பேய் விரட்ட முடியாது, கஷ்டம். அமுதாமா சாரே சொல்லிட்டாரு. அப்ப இருக்கும் போல இருக்கே. ஒண்ணும் பண்ண முடியாது. நல்ல வேளை ராம சார் வரல. அங்கிட்டு போய் இங்கிட்டு போய் கடைசியில சைக்காலஜியை கொண்டு வந்துட்டீங்க சார். நான் சைக்காலஜில சொல்ல, அதாவது அது ஒரு உதாரணத்துக்கு தான் அதை சொன்னேன். ஆனா நாலு வந்து சொல்லும் போது சொல்லுவாங்க, கொஞ்சம் பிடிவாத குணம் இருக்கும். வந்து தான் பிடிச்ச மயிலுக்கு 3 காலுன்னா 3 காலுன்னு தான் சொல்லுவாங்க. என்ன சொன்னாலும் அவங்க மாத்திக்கவே மாட்டாங்க. இதெல்லாம் சொல்லுவாங்க. நாலும் தெரிஞ்சவங்க. மேடம், யாரையும் மாத்திக்க வேண்டாம் மேடம். இப்ப நான் வந்து பிடிவாதம் எல்லாம் பிடிக்கல. இதுன்னு சொல்றேன், எடுத்துக்காதுன்றது அவங்க விருப்பம். அது வந்து இது சிந்திக்கிறதுக்கு ஒரு வார்த்தைகள் நம்ம பேசுவோன்றது தானே தவிர, இது சிந்திக்க கூடாதுன்றதும் முடிவெடுக்க கூடாதுன்றதும் அடுத்த கையில தான் இருக்குது. இப்ப நான் சொல்றதுனால வந்து எல்லாம் சரி நான் நம்புங்கன்னு நான் சொல்லல, நம்ப வேண்டாம்னு நான் சொல்லல. யோசிங்க அப்படின்னு சொல்ல வர. அதனால நீங்க 13:1:4 சேர்த்தெல்லாம் சொல்லலாம். நான் பொதுவா 4 இப்படி இருப்பாங்க அப்படின்னு புத்தகத்துல போட்டிருக்காங்கன்னு, அதாவது தலையாட்டினாங்க. ஆறுமுகம் சாரும் தலையாட்டினாங்க. நீங்க மட்டும் நான் ஒண்ணும் அப்படி சொல்லல. இல்ல நீங்க 4 பர்டிகுலரா சொல்லும் போது அதுக்கு விளக்கம் கொடுத்தேன். வேற ஒண்ணு நாங்களும் அதேதான் சொல்றேன் சார். நீங்களும் யோசிச்சு பாருங்க. நாங்களும் யோசிச்சதுனாலதான் இதை சொல்றோம். நாங்க யோசிக்கலன்னு சொல்லல. எனக்கு வேண்டியது நம்மள அவங்க யோசிக்க சொல்றாங்க, நம்ம அவங்கள சொல்லுவோம். நம்ம தாராளமா நான் வந்து வேண்டான்னு சொல்லலையே. தாராளமா யோசிங்க. நாங்களும் யோசிக்கிறோம். நாங்க யோசித்து முடிவு எடுக்கிறத நாங்க எடுக்கிறோம். நீங்க யோசித்து முடிவு எடுக்கிறத முடிவு எடுங்க. அது வந்து அவரவர்களுக்கு வாழும் வாழ்க்கையில வரும் பாதை சொல்லும். வரும் கிழமை சொல்லும். அது ஒரு வெண்பா எழுதிட்டேன். நான் எழுதியிருக்கேன். ஒரு வெண்பா எழுதிட்டேன், பாக்கல. கிழமைக்குன்னு ஒரு பேரு, 4 காலத்துக்குன்னு ஒரு கிழமை, ஒரு வெண்பா எழுதுனேன். இந்த சனிக்கிழமைக்கு நான் ஆரம்பிச்சேன். வேற ஏதோ சொன்னாங்க. நல்லது திரும்ப திரும்ப தொடர்ந்த சந்தோஷம் எல்லாருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், புது ட்ரெஸ் போடுறது கூட சிலர்லாம் சனிக்கிழமையா போடுவாங்க. ஏன்னா அப்பதான் நிறைய வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்ப கல்யாணம் நம்ம கையில இருக்கு பண்றது, அதனால கல்யாணம் பண்ண மாட்டாங்க. வேற சாவுங்கிறது நம்ம கையிலயே இல்ல, இறக்குறதுங்கிறது. அதனாலதான் அன்னைக்கு இறக்குறவங்க அடுத்தது எதுவும் நடக்க கூடாதுன்ட்டு எனக்கு தெரிஞ்சு பொம்மை சொல்லுவாங்க. இப்ப சார் சொன்னாரு கோழின்னாரு. அது வெஜிடேரியன். இந்த மெட்ராஸ்ல கல்யாணி, இந்த மெட்ராஸ்லமா எல்லா நாளும் கட்டி விட்டுறாங்க. ஏதாவது ஒரு பேரை சொல்லி கோழியை கட்டி அனுப்பிடுறாங்க. கேட்டா செவ்வாய்க்கிழமைங்கிறாங்க, வியாழக்கிழமைங்கிறாங்க, திங்கக்கிழமை திரும்பி பார்த்தா வந்துரும், வியாழக்கிழமை வளர்ந்துகிட்டே வரும், செவ்வாய்க்கிழமை விடியாது. எதையாவது ஒண்ணு சொல்லி ஒரு கோழியை கட்டி அனுப்பிடுறாங்க. நான் நிறைய இடத்துல பாத்துட்டேன் அந்த மாதிரி. எந்த கிழமைனாலும் ஒரு கோழியை ஒண்ணு ரெடி பண்ணி வச்சிடுறாங்க. அதுக்கு ஒரு காரணமும் சொல்லிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் நான்வெஜ் சாப்பிடுறவங்க கோழி அனுப்புவாங்க. நான்வெஜ் வெஜிடேரியன்னா அவங்க கத்திரிக்காய் கட்டி அனுப்புவாங்க. சனிக்கிழமை கத்திரிக்காய் கத்திரிக்காய் சும்மா சொன்னேன். இப்ப சும்மா இருக்க மாட்டாம இவர் வந்து புதுசா ஏதோ ஒண்ணு ஆரம்பிச்சு விட்டுருக்காரு. நாளைக்கு அதான் நடக்க போகுது. சரி இருங்க, சேவா சொல்லி முடிச்ச பிறகு பேசுங்க. கிளம்ப சொல்றீங்களே சார். நான் பிறந்தது சாட்டர்டே. பொண்ணுங்க வந்து ஃப்ரைடே தான் பிறக்கணும். சாட்டர்டே அவ்வளவு நல்லது இல்லைன்னாங்களாம். நான் பிறந்தது சாட்டர்டே அமாவாசைனோடனே இந்த பொண்ணு திருடுனாங்களா? இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா? எங்க அம்மா சொன்னாங்களா, அதெல்லாம் என் பொண்ணு பண்ணாத, ஏதாவது உளராதீங்க. அமாவாசையில பிறந்ததுனால திருடுவாங்களா? நான் யாரும் பென்சில கூட எடுக்க மாட்டேன். எனக்கு பேர் சொல்லிருக்காங்க. அப்புறம் வந்து இது இருக்குல்ல சார், டேக்கு நான் வந்து மார்ச் 31, அடுத்தது ஏப்ரல் 1. எங்க அம்மாவுடைய ரிலேஷன் எல்லாம் சொன்னாங்களாம், முட்டாள் தின அன்னைக்கு உன் புள்ள பிறக்க போகுதுன்னாங்களாம். எங்க பாட்டி பேசாம இருந்துட்டு
அப்புறம் சொன்னாங்களாம் இல்ல இல்ல என் பேத்தி 31 பிறந்துட்டா அப்படின்னாங்களாம். அது மாதிரி அது ஒரு டேக்கு அதுக்கும் ஏப்ரல் 1 சொல்ல போய் அதாவது வாய் இருக்குதுன்றதுக்காக நாம என்ன சொல்லலான்றது ஒரு பக்கம் சொல்லுவாங்க. அதுல நல்லதா சொல்றோமான்னு கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம கெட்டதா இருந்தா சொல்லாத இருக்கிறது நல்லதுன்றத கொஞ்சம் யோசிக்கணும். அவ்வளவுதான். நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, ஒரு சிலர் தான் சார் சொல்றாங்க. ஒரு சிலர் இல்ல, நிறைய பேர் சொல்றாங்க. நிறைய பேர் சொல்றாங்க. பிரச்சனையே அதுதான், வேற ஒண்ணும் இல்ல விஷயம். என்ன வேணா இருக்கட்டும், அதை அவங்க அனுபவிக்க போறாங்க. நீங்க எதுக்கு சொல்றீங்க? உங்களுக்கு நான் ஆசிரியரை வந்து சொல்லுச்சு தானே சார் ஆசிரியங்கிறாரு பேய்ங்கிறாரு. சாருக்கு பேய் வந்து சொல்லிச்சு, ஆசிரியர் வந்து சொல்லிச்சு. இன்னைக்கு ஒரு கமெண்ட் போட்டேன். இன்னைக்கு வந்து பிரம்மா வந்து இமெயில் அனுப்பிச்சுக்கிறாரு அவருக்கு தனியா அப்படின்ட்டு ஒரு கமெண்ட் பார்த்தேன் சார், பார்த்தேன் சார். ஓகே, இந்த வெண்பா கேட்டாங்கல்ல, அந்த வெண்பா வந்து என்ன எழுதியிருந்தோம்னா, இரவும் பகலும் இயற்கையே, நாளும் பெயர் சூட்டி நேரம் குறித்த மனிதனே, நல்ல நாள் நல்ல நேரம் என்று வகுத்து அதற்கே அடிமையாய் நீ. இந்த வெண்பா எழுதியிருக்கேன், போட்டு வகுத்தவங்களே அடிமையாகலன்னா அப்புறம் எப்படி சார்? அது நியாயம் தான், நான் இல்லைன்னு சொல்லுவேன் இல்லையா? எழுதுறது இன்னொருத்தருக்கா, நான் வகுத்து நானே அடிமையாக்கிறேன். அதான், அது கரெக்டு தான். அப்படித்தானே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதுதான், அது வெண்பான்னு சொன்னதுனால இதை எழுதிட்ட முன்னாடியே சொல்ல வந்தேன். சார் ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சா சார்? அருமை, முடிக்க போறோம். நீங்க வந்த பிறகு தான் முடிக்கணும்னு பிளான் பண்ணோம். இப்படிதான் சார், இப்படிதான் வரும். அதாவது ஒருத்தர் வந்ததுக்கு அப்புறம் தான் முடிக்கணும் அப்படின்னு நீங்க இப்ப ஆரம்பிக்கிறீங்க பாத்தீங்களா? அப்படிதான் பழக்க வழக்கம் வருது. நல்ல விஷயங்களை சொல்லலாம் மேடம். ஆனா இருந்தாலும் ரவி சார் எல்லாமே நல்ல நான் சொன்னது வந்து அவரோட மன திருப்திக்கு ஒரு விஷயத்த சொன்னேன். நீங்க சொன்னது வந்து எப்படின்னா மன திருப்திக்கு சொல்ற மாதிரி சொல்லி அதை நம்பாதீங்கன்னு ஒரு விஷயத்த சொல்றேன். இல்ல நான் என்ன நினைக்கிறேன்னா, ரவி சார் துவக்கத்துல இருந்தாங்க, முடிக்கும் போதும் ரவி சார் வந்து முடிக்கணுங்கிறதும் சரிதான்னு தான் நான் நினைக்கிறேன். இல்ல அது நல்ல விஷயம்தான். இந்த மாதிரிதான் அந்த காலத்துலயும் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்லுவாங்க. இதே ஒரு 10 வருஷம் பொறுத்து நம்ம மீட்டிங் போயிட்டு இருக்கும்போது ரவி சார் வந்தாதான் முடிப்போம் அப்படின்னா, ஓ அதுதான் இந்த இதுல இது போல இருக்கு, ரவி சார் வரணும், நடுவுல வெளியே போவாரு, திருப்பி வந்தாதான் முடிப்பாங்க. அவருக்கு ஒரு கமிட்மெண்ட் வந்துருது இல்ல, ஐயோ நம்ம நம்ம திரும்பி வரணும், வந்தாதான் எல்லாரும் போவாங்க. நல்ல கலந்துரையாடல் தான். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. காயத்ரி வந்திருக்காங்க, என்னன்னு கேட்டு போயிருவோம் சார். அவங்க பேசிட்டாங்கல்ல? இல்ல மறுபடியும் வெளியே பேசல, போன் சார்ஜ் இதை கட் ஆயிடுச்சு. சரி தப்பா நினைச்சுக்கொண்டு இப்ப போட்டு உடனே ஆன் பண்றேன். நாங்க ஒண்ணும் தப்பாவே நினைக்க மாட்டோம். ஆரம்பத்துல கொஞ்சம் ஏதோ கொள்ளாம. சரி பரவாயில்ல, பேசுங்க. அமெரிக்கால இருந்து பேசுறீங்க, உங்களுக்கு டைம் கொடுக்காம வேற யாருக்கு? ஐயோ இல்ல சார், நான் ஒண்ணும் பேசுறது இல்ல சார், பேசுங்க சார். அது உங்களை போய் தப்பா நினைப்புமா? அதான் எங்களுக்கு எல்லாம் வாய்ஸ் கொடுக்குறாள், இதுலதான் ஏதோ ஒரு எங்களுக்கு அப்புறம் தப்பா வாய்ஸ் கொடுத்துருவீங்க. ரொம்ப மகிழ்ச்சி காயத்ரி.